गणेश वरदा मांबागी கிடைக்குமா நிலையான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்தார் நிலையான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்தார் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா உந்தன் சிஷ்யர்கிட்ட குருநாதர் சொல்ல அப்படி சொன்ன உடனே டப்புனு போனா ஒரு கத்தி எடுத்தான் கொணக்கிளையில உட்காந்துட்டு அடிக்கிளைய வெட்ட ஆரம்பிச்சோம். அப்படி வெட்ட வெட்ட மற்ற சிஷ்யர்கள்லாம் வந்து ஏய் அம்பாஜி குருநாதர் சும்மா தமாசுக்கு சொல்லியிருப்பாரு, நீ போய் அடியில கீழே விழுந்துருவியே அப்படின்னு. அவன் எப்பவுமே யாருடைய வார்த்தைக்கும் செவி சாய்க்கவில்லை. அவன் பாட்டுக்கு குருநாதர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் செஞ்சுட்டே இருந்தான். அப்படி அவன் வெட்டிட்டே இருக்க கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி முடிச்சு லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீபதே அங்கிரியுகம் ஸ்மராமி கரிஷ்யமானஸ்ய தீப ஆராதன கர்மணः தீப பூஜா கர்மணः நிர்விக்னேன பரிசமாப்த்யர்த்தம் ஆதோ ஹரித்ரா விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே. அந்த மஞ்ச பிள்ளையார் மேல கையில வச்சுருக்க அக்ஷதைய மஞ்ச பிள்ளையார் மேல போட்டுடுங்க. அப்படியே ரெண்டு தான் போடணும், ரெண்டு அக்ஷதையா போடணும். போதும். ரெண்டு குதிரை பூவை எடுத்துட்டு பிள்ளையார நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, பிள்ளையார நல்லா வேண்டிக்கோங்க. பிள்ளையார் தான் முழு முதற்கடவுள். எந்த காரியம் எடுத்தாலும் பிள்ளையார நம்ம வணங்கிட்டு அதை தொடங்கினோம்னா அந்த காரியம் வெற்றி பெறும். அப்படி நம்மளுடைய எல்லா காரியங்களும் வெற்றி அடையணும் அப்படின்னு பிள்ளையார மனசனால நல்லா தியானம் பண்ணிக்கோங்க. ஓம் நமோ பிராதபதயே நமோ கணபதயே நம பிரமதபதயே நமஸ்தே தலம்போதராய ஏகதந்தாய விக்னநாதினே திவதுதாய ஸ்ரீவரதமூர்த்தயே நமோ நமः. மகாகணபதயே நமः விக்னேஸ்வராய நமः. அந்த பிள்ளையார் மேல போடுங்க ரெண்டு பூவை. தியாயாமி ஆவாகயாமி. ரெண்டு அக்ஷதையா தான் போடணும் பிள்ளையார் மேல, ரெண்டு அக்ஷதை போடுங்க. ஆசனார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. இந்த டம்ளர் பஞ்சமாத்திரத்துல இருக்கிற தீர்த்தத்தை 5 வாட்டி 5 ஸ்பூன் பிள்ளையார் மேல தெளிக்கணும். 5 வாட்டி பிள்ளையார் மேல தெளிக்கணும். வாட்டர் கேன்ல இருந்ததுன்னா கையில ஊத்திட்டு இல்ல பூவை தொட்டு ஒரு 5 வாட்டி பிள்ளையார் மேல தண்ணி தெளிக்கும். விக்னேஸ்வராய நமः. பாதயோः பாத்யம் சமர்ப்பயாமி. அர்க்யம் சமர்ப்பயாமி. முகே ஆஜமணீயம் சமர்ப்பயாமி. ஸ்நானம் சமர்ப்பயாமி. ஸ்நானானந்தரமாஜமணீயம் சமர்ப்பயாமி. ரெண்டு அக்ஷதை போடுங்க. வித்யஸ்ரீ பரிமளே கந்தான் தாரயாமி. பிள்ளையாருக்கு ரெண்டு சந்தனத்தை வைங்கோ, அழகா குங்குமம் வைங்கோ. பிள்ளையாருக்கு ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹ பூஜயாமி. ஒவ்வொரு புஷ்பமா ரெண்டா கொண்டு வரணும். பின்னாடி நிறைய பூலாம் தேவை இருக்கு, அதனால ரெண்டா
கிள்ளி பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய திரியெல்லாம் கீழே வச்சிருக்கோ. பிள்ளையாருக்கு கற்பூரம் காட்டுங்க. ஓம் நமோ கிராதபதயே நமோ கணபதயே நமோ பிரமதபதயே நமஸ்தே சுரபோதராய ஏகதந்தாய விக்ரநாதினே சிவதுதாய ஸ்ரீவரதம் தயே நமோ நமः. விக்னேஸ்வராய நமः. ரெண்டு அக்ஷதையை எடுத்து நம்ம கற்பூரத்தை சுத்தி அப்படியே பிள்ளையார் மேல போட்டுருங்க. தட்டை கீழே வச்சிடலாம், ஓரமா வைங்கோ. தட்டை ஓரமா கீழே வச்சுட்டு ரெண்டு அரிசி, அந்த அக்ஷதை இருக்கு பாருங்க, அரிசி, மஞ்சள் அரிசிக்கு பேரு அக்ஷதைன்னு பேரு. அதை எடுத்து கற்பூரத்தை சுத்தி பிள்ளையார் மேல போட்டுடுங்க. ரெண்டு பூ எடுத்து பிள்ளையார மனசுனால நல்லா வேண்டிக்கோங்க. ஓம் யோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் மதுமான் பவதி சந்திரமாவா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் மதுமான் பவதி ஏவம் வேத யோபாம் ஆயதனம் வேத ஆயதனவான் பவதி. நல்லா பிள்ளையார வேண்டிக்கோங்க. நான் சொல்றதை சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போதும் பயிற்சினை நந்தி மகந்தனை சமர்ப்பயாமி. யாரும் அஸ்நானம் பக்தியோட பூஜை பண்ணாலோ அல்லது ஆண்டவர் பிரசன்னத்தை சந்தோஷப்படுறோம். நானே பக்தியோட பூஜை பண்ணல. திருப்பி ரெண்டு அக்ஷதையை எடுத்துக்கோங்க. முன்னாடி பண்ணாலே தலையில குடிக்கோங்க, பிள்ளையார் கொண்டு குடிக்கோங்க. சுண்ணாம் மரதரம் கிருஷ்ணம் தீரதனம் தருபுரம் தரம் நவதனம் காலேத் சர்வ வித்யோபசாந்தயே. முன்னாடி பண்ணாலே வலது கைக்கு கீழே இடது கை வச்சு வலது பைக்கு மேல வச்சுக்கணும். ஆரோடாரோடே பூலாபயங்கரி சர்வபாபஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வஜ்ஞே கர்மவரதே சர்வதுக்கபயங்கரி சர்வதுக்கஹரே தேவி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே சித்தி புத்தி பிரதே தேவி புத்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே ததா தேவி महालक्ष्मी नमोस्तुते आद्यन्तरे देवी आद्यरति महेश्वरी योजने इष्टकाम्यात् सिद्ध्यर्थं विशेषेण दुर्गा लक्ष्मी सरस्वती प्रसादात् दीपलक्ष्मी प्रसादात् सर्वमङ्गलप्राप्त्यर्थं सर्वाभीत. ஒரு முகம் ஏற்றினாலே போதுமானது. 5 முகம் ஏற்றவர்களும் ஏற்றுங்க, பரவாயில்லை. அவங்க மேலத்தை பொறுத்து ஏற்றுக்கோங்க. ஆனா கடைசி வரை அணையாம பார்த்துக்கோங்க, அதுதான் முக்கியம். எல்லாம் நல்லா சுவாமியை வேண்டிய விளக்கு ஏற்றுங்க. சார்பாக கொடுக்கிறாங்க. உங்க எல்லாரையும் அம்பாள் ஸ்வரூபமா பாவிச்சு எல்லாருக்கும் வஸ்திரத்தை கொடுக்கிறாங்க. இந்த சமிதிகார எல்லாருமே ரொம்ப சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாரும் அவங்கள மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆனா இது சொல்லிட்டே கொடுங்க. சுகாசின்யை நமஹ வஸ்திரம் தமர்ப்பயாமி சுகாதின்யை நமஹ வஸ்திரம் தமர்ப்பயாமி மகாத்ரிபுர சுந்தரியை நமஹ வஸ்திரம் தமர்ப்பயாமி बाला त्रिपुर सुंदर्यै नमः वस्त्रं समर्पयामि सौभाग्यद्रव्यं समर्पयामि. महालक्ष्मी नमः वस्त्रं समर्पयामि. अष्टलक्ष्मी नमः वस्त्रं समर्पयामि. गजलक्ष्मी नमः वस्त्रं समर्पयामि. वीरलक्ष्मी नमः वस्त्रं समर्पयामि. संतानलक्ष्मी नमः
वस्त्रं समर्पयामि धान्यलक्ष्मी नमः वस्त्रं समर्पयामि वेद्यलक्ष्मी नमः वस्त्रं समर्पयामि विजयलक्ष्मी नमः वस्त्रं समर्पयामि धनलक्ष्मी नमः वस्त्रं समर्पयामि धान्यलक्ष्मी नमः वस्त्रं समर्पयामि சுமங்கலிகள் எல்லாரும் அம்பாளினுடைய ஸ்வரூபம் மகாலட்சுமியுடைய ஸ்வரூபமா உங்களை எல்லாரையும் பாவிச்சு இந்த விழா குழுவினர் எல்லாருக்கும் அம்பாளுக்கு வஸ்திர சமர்ப்பணம் பண்றாங்க. லெப்ட்ல வாங்க கூடாது, வலது கையினால வாங்கணும். இடது கையில வாங்க கூடாது. அவங்க கொடுக்கும் பொழுது வலது கையினால தான் வாங்கிக்கணும். தீபஜ்ஜோ